அதான் மேடம், நம்ப முடியாத உண்மை, நம்ப முடியாத உண்மைன்னா, என்ன நடக்குது? நம்ப முடியாம இருக்கியா? ஆனா உண்மையா இருக்க. அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரணும். என்ன நடக்குது? கண்ணுக்கு நல்லா தான் தெரியுது, நல்லா பாக்குது. ஆனா எப்படி நம்புறது? நம்ப முடியாம ஒரு உண்மை. அதான் மேடம். அறியாத தப்புகளை நானும் என் குடும்பமும் உங்க வேலை சம்பந்தப்பட்டவங்களும் எங்க நாடும் மன்னிப்பு கேட்கிறோம். காமிங்க, காமிக்கிறது செவரு காமிங்க. படிக்க நினைக்காதீங்க, ஆத்மா படிக்கும். அதை மடக்கி அப்படி காமிங்க. காமிக்கிறீங்களா? காமிங்க. ஓகே, அந்த ஆத்மா படிக்கிற மன்னிப்பு, மன்னிப்பு நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஓகே, ரைட்டா? ஓகே, எல்லாம் கண்ண முடிங்க. அமைதியா உங்க மனசுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்களோ இப்ப அமைதியா இப்ப அறிந்தும் அறியாத தப்புகளை நானும் என் குடும்பமும் எங்க வேலை சம்பந்தப்படணும் எங்க நாடும் மன்னிப்பு கேட்கிறோம். இதே நீங்க சொல்லுங்க. நானும் மனதில் அமைதியா சொல்லுங்க. எல்லாரும் உங்க வீடு தங்குற வீடு திங்க் பண்ணுங்க. உங்க தங்குற வீடு சாமி அறை திங்க் பண்ணுங்க. பூஜை ரூம் என்ன ஜாமான் வச்சிருக்கீங்களோ, சிவகுமார் உங்களை போட்டோ திங்க் பண்ணுங்க. நீங்க செய்யற வேலையை திங்க் பண்ணுங்க. உங்க பிசினஸ், உங்க கடைங்க, உங்க பிசினஸ், எல்லாரும் சொல்லுங்க. நான் தெய்வீக நெருப்பாக இருக்கின்றேன். நான் எதிர்ப்பதை தூய்மையாக வாழ்கின்றேன். நான் தெய்வீக நெருப்பாக இருக்கின்றேன். ஏழப்படி தூய்மையாக வாழ்கின்றேன்.
ஆத்மா எதிர்களை பகிர்கின்றது. என் ஆத்மா இறைவன் வெப்பப்படி விளங்குவார்கள். இறைவா நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ. இருங்க கேமரா கேமரா எல்லாம் அப்படியே படம் பிடிக்கிறேன். ஆட்டோ பேங்க் ஒர்க் அமர்நாடு இந்த காசு வந்துருக்கீங்க. இந்த காசு வந்துருக்கீங்களா? வந்ததே இல்லையா? அப்ப என்ன சொல்லுவாங்க? சக்தி கோழி எவ்வளவு சக்தி தேவைப்படுதோ அவங்க சக்தி கொடுத்து என்னோட வயதை குணப்படுத்துங்க. பண்ணுங்க. ஓகே பண்ணுங்க. பண்ணுப்பா. ஓகே இந்த மாதிரி வந்து இதான் ஒயிட் மேஜிக். இது வராம இருந்தா நீங்க நிச்சயமா ஆயம் படிக்கணும். ஓகே பை. ஓகே நெக்ஸ்ட். Where 1000 people. Hey Andhra, where 1000 people. You see what have class of 1000 people? Huh? Sure? Yeah, that's good. What date? Date therilla sir. Good. Sir, pinnaku arrange cheyandi sir, date istaranta. Okay. அதாவது இந்த பறக்கிறது முன்னுக்கு இந்த பறக்க முன்னுக்கு நம்ம என்ன வந்திருக்கோம்? ஒரு ஆத்மா. ஓகே நம்ம ஆத்மா வந்திருக்கோம். அப்படியே வெயிட்டிங் பண்ணியிருக்கோம் மறுபறவை எடுக்கிறதுக்கு. அந்த மறுபறவை எப்படின்னா உங்களுக்கு என்ன அந்த அந்த கர்மத்துக்கு என்ன பறக்கணுமோ அதான் நீங்க பறப்பீங்க. பணக்காரனா ஏழையா அந்த மாதிரி டைம் அதே மாதிரி நீங்க பறப்பீங்க. Understand? So you be waiting, the waiting place is called before spirit, waiting for a mission. ஒரு நீங்க ஏதோ ஒரு சயின்டிஸ்ட் ஆகலாம், ஒரு டாக்டர் ஆகலாம், நீங்க வந்து ஸ்பிரிச்சுவலா ஆகணும் அவசியமே இல்லை. ஒரு புதுசா வந்துட்டு ஒரு புதுசா விஞ்ஞானம் கண்டுபிடிப்பீங்க. எப்படி இந்த வால் இருக்குதோ அதே மாதிரி நீங்க வேற மாதிரி ஏதோ ஒரு வரலாம், இறைவனோட சித்தத்துக்கு வரலாம். ஓகே ரைட். நெக்ஸ்ட் வந்துட்டு purpose to learn new thing. புதுசு கத்துக்க வந்தீங்க. நெக்ஸ்ட் வந்து உங்க கர்மத்தை வந்து சரியில்லைப்படுத்த வந்தீங்க. நெக்ஸ்ட் வந்து to do good to mankind. மனுஷனுக்கு நல்லது வந்து ஒரு டீச்சிங் கொண்டு வரீங்க. to help mankind to progress further. அதாவது மனிதர்கள் இன்னும் மேல கொண்டு வரு. இந்த வான் எவ்வளவு வேலை பண்ணு பாத்தீங்களா மேடம்? அதே மாதிரி தான் நீங்களும் வருவீங்க. இப்படி ஆரம்பிங்க. அதாவது மேடம் நான் உறுதியா சொல்றேன், இந்த வானமனை வச்சுக்கிட்டு எந்த பொம்பளைக்கு பீரியட் வராது. With the one, no female will have period pain. Yes or no, madam? Yes. அது எப்படி நான் கொடுக்க போறேன் எனக்கே தெரியல. நானும் எவ்வளவு தான் வந்து கொடுத்து போகுது. நீங்க தான் கொடுக்கணும். கொடுப்பீங்களா? கொடுப்பீங்களா? become a teacher. Very simple. சக்தி கோலே எவ்வளவு சக்தி தேவைப்படுதோ அவ்வளவு சக்தி கொடுத்து என் மாத வலிய குணப்படுத்துங்க. That's all. Keep on doing. எங்க இந்த பொண்ணு ஒரு பொண்ணு மாத வலிய வந்துச்சா? எப்படி இருக்க? எங்க இருக்கு 1%? ஹலோ 1% எங்க இருக்கு? புடி கையில புடி சொல்லு. சக்தி கோலே எவ்வளவு சக்தி தேவைப்படுதோ அவன் சக்தி கொண்டு நான் எங்க பிடிக்கிறனோ அந்த வலியை குணப்படுத்துங்க. இது அடிவயிறுல செய்யுங்க. இது அடிவயிறே இல்லை, வேற பிரச்சனை பண்ணுங்க. அவ்வளவுதான். சிம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். உங்களுக்கு தெரியாது அடிவயிறு இன்னும் கீழே இருக்கும். அடிவயிறு இன்னும் கீழே இருக்கும். ஓகே மேல இருக்காது. எனக்கு அடிவயிறுல நான் தெரியும் எங்க இருக்கு. இங்க கீழே இருக்கும். என்ன பண்ண இங்க மேல இருக்கு மாதிரி இது குடல். பண்ணுங்க. சும்மா அடிவரை சொல்லி அடிவரை பாவம் அதை பண்ணாதீங்க. எப்படி வெளியில பண்ணுங்க. அவ்வளவுதான். இது அடிவரை இல்லை, இது வேற வழி.
என்ன சாப்பிட்டுருப்பீங்க நீங்க லஞ்சு, அது போய் படம் எடுத்து பிரச்சனை பண்ணும். அதே மாதிரி இன்னும் கீழே இருக்கு மேடம், இன்னும் கீழே இருக்கும், இங்க இருக்கு, அது கீழே இருக்கும், இன்னும் அடியில் இருக்கும். அதான் அதிவயிறு மேடம், மேல வேறு நடுவயிறு. எப்படி எடுப்பேன் அவ்வளவுதானே. இந்த மாதிரி எவ்வளவு லேடிஸ் கஷ்டப்படுறாங்க வேலை செய்ய முடியாம. எப்படி எல்லா லேடிஸும் தமிழ்நாடு கொடுக்குறது? சொல்லுங்க நீங்க, எப்படி தமிழ் கொடுக்குறது? எப்படி கொடுக்குறதுலாம் எப்படி தமிழ்நாடு டீச்சர்ஸ்லாம் தமிழ்நாடு பொம்பளை எப்படி கொடுக்குறது? அவ்வளவுதான் கொடுங்க. பிரச்சனையே போயிடும் மேடம். எவ்வளவு பிள்ளைங்க கஷ்டம், ஸ்கூல் பிள்ளைங்க கஷ்டப்படுது மேடம். அந்த முத மாதவழி எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. கோயில் போக முடியாது, அப்புறம் சாமி கும்பிட முடியாது, வீட்டுக்குள்ளே கூட மேடம். இந்த மாதிரி சொல்ற ஆம்பளம் ஆத்த பறவை மேடம் எல்லாம் ஆப்பிரிக்கா பொம்பளை பெருமா மேடம். ஆப்பிரிக்கா எல்லாம் ஈஸி ஃபேஷனோட இருப்பாங்க. தப்பு மேடம், நீங்க ஆரம்பிங்க. ஓகே, அவங்க அந்த ஜெனரேஷன், இந்த ஜெனரேஷன் ஆரம்பிங்க. ஓகே, இது இயற்கையா ஒரு பெண்மணியில வருது. ஓகே, அந்த மாதிரி நீங்க ஆரம்பிங்க. போட்டு கிராஸ போட்டு நீ இது பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாது பண்ணாதீங்க மேடம். ரொம்ப தப்பு, ரொம்ப தப்பு. ஓகே ரைட், சரிங்களா? அந்த மாதிரி டு merge finally to become one with God, இறைவனோட ஒண்ணாயி இறைவனோட merge பண்ண பாருங்க. அதான் உங்க மிஷன். இந்த ஆத்மா லைட்ல போய் சேரணும். அதான் ஆர்ட் ஆஃப் டைங். செத்த பிறகு இந்த ஆத்மா போயிட்டு சரியா நிலைமை போயிட்டு இறைவன் கூட சேர்த்து போறோம். அதுக்கு நீங்க சேர, நீங்க கிளீன் ஆகணும் தான் உங்களுக்கு சேர முடியும். இல்ல நீங்க முடியாது, அரை பண்ணலாம் முடியாது. எப்படி இருப்பா சார், நீங்க படிக்கிறீங்க ஐஐடி டாக்டரா, டாக்டர் எந்த யூனிவர்சிட்டி ஃபேமஸ் இந்தியா டாக்டர்? வெள்ளூர் மெடிக்கல் காலேஜ். சரியா? எல்லாரும் போக முடியுமா? எதுக்கு வேணும் மார்க்ஸ்? எந்த மார்க்ஸ்? 12th எதுவும் அந்த 12th படிச்ச பிறகு அவன் சொல்லுவான், எங்களுக்கு 200 சீட் தான் இருக்கு. எவ்வளவு சீட் மேடம்? ஆனா அப்ளை பண்றது எவ்வளவு? 1000 2000 பேர் அப்ளை பண்ணுவாங்க. அது எது எடுப்பான்? டாப் 200. ஆனா எல்லாமே ஒரே இடத்துல இருப்பான். அவன் தனியா ஒரு எக்ஸாம் வைப்பான், நீட் அவன் தனியா வைப்பான். ரொம்ப பேர் பாருங்க, எல்லாம் படிக்க அந்த படிச்ச பெறணும். அங்க ஃபைண்ட் தி பெஸ்ட். எவ்வளவு கஷ்டம் ஒரு இதை படிக்குது. அதே மாதிரி இன்ஜினியரிங் எல்லாமே அதே மாதிரி தானே? ஆமா இல்லையா சார்? எக்ஸாக்ட்லி அதே மாதிரி இதுவும் நீ இறைவனை மீட் பண்ணும்போது நீங்க கிளீனா இருக்கணும். you must be the best among the best soul to merge with the light. தான் ஃபைனலி நீங்க merge பண்ண லைட் கூட அந்த லைட் கூட merge பண்ணும்போது நல்லபடியா வந்து இன்னும் திருப்பிங்க soul inside the soul can choose the parent. அதாவது இந்த ஆத்மா நீங்க நல்ல செய்ய நீங்க சூஸ் பண்ணலாம். எனக்கு இந்த அம்மாவை பார்க்க போறேன், நான் இது கூட பேரப்பிள்ளை பார்க்க போறேன். ஆனா நீங்க சூஸ் பண்ணும் போது நீங்க நல்லது செஞ்சதான் நீங்க சூஸ் பண்ண முடியும், இல்லாட்டி முடியவே முடியாது. you must choose the பிறகு நல்லது செய்யுங்க. அப்படிதான் அடுத்த பிறகு நல்லபடியா வந்து சேர உங்களுக்கு. நீங்க நல்லதை பண்ணல இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. ஓகே guys, understand? அதே மாதிரி the soul to know good and evil, understand hardship. ஓகே, அதாவது இந்த பிறகு எல்லாத்தையும் கத்துக்குங்க. சமையல கத்துங்க, தையல கத்துக்குங்க. ஓ நாமல நான் சமைக்க மாட்டேன், அடுத்த பிறகு நிச்சயமா பொம்பளை தான். எஸ், எல்லாமே கத்துக்குங்க. நீ கத்துக்க சார் நாளைக்கு வந்து சேரும், கணக்கா வரும். இன்னைக்கு நான் ஒரு 500 ரூபாய் சமையல் பண்ணுவேன் சார். திரும்ப உங்களுக்குலாம் எந்த கிளாஸ் சமைச்சேன்? கோயம்புத்தூரும் இந்த பாண்டிச்சேரி கிளாஸும் நான் சமைச்சேன். 500 பேருக்கு எப்படி சமைச்சேன்? சும்மாலாம் வெட்ட முடியுமா மேடம்? தெரியும், இந்த வேலை தெரியணும், நுணுக்கம் தெரியணும். எவ்வளவு உப்பு போடணும், எவ்வளவு என்னது, எவ்வளவு என்ன மேடம் கணக்கா போடணும். கணக்கா தான் எல்லாத்துக்கும் விஷயம் சாப்பிட முடியும், எல்லாத்தையும் எப்படி சாப்பிட முடியும்? அந்த மாதிரி எவ்வளவு
அப்படியே ஊத்த போற அந்த மாதிரி நமக்கு தெரியணும். பழகப்பட்டாதான் நம்ம செய்ய முடியும். அந்த அனுபவம் வேணும். அந்த அனுபவம் வேஸ்ட் ஆகாது, எல்லாம் போய் மேல போய் சேரும். எங்க உங்க கவுன்சில் போனீங்க அங்க போய் எல்லாம் சேர்த்து அடுத்த பிறகு திரும்பி வரும். கொனைப்பது எல்லாம் வந்து நீங்க எல்லாம் செய்ய ஆரம்பிக்கலாம். எல்லாத்தையும் கத்துக்குங்க. நான் இது பண்ண மாட்டேன், அந்த பண்ண மாட்டேன். மங்கு கழுவுதான் ஒரு ஸ்டைல் இருக்கு. எல்லாரும் மங்கு கழுவ முடியாது மேடம். எல்லாருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கு. You must learn everything in this lifetime. நான் இது பண்ண மாட்டேன், அது பண்ண மாட்டேன், எனக்கு தெரியாது, நான் ஆம்பளை, நான் வீட்டில் உட்காருவேன், துணி கழுவேன். துணியை கழுவுங்க, அது ஒரு ஆர்ட். ஓகே, எல்லாமே போய் சேரும். உங்களோட கவுசல் போட்டிக்கு அங்கேருந்து வந்து இறங்கும். ஓகே, ரைட்டா? இந்த மாதிரி டு ஃபுல்ஃபில் a mission. ஓகே, நெக்ஸ்ட் பிரேக் ஏம் அப்படிங்கிறது. அதாவது இந்த வீட் கல்ச்சர் எதுக்குன்னா நம்ம அட்டைன் பெர்ஃபெக்ஷன், பியூரிஃபிகேஷன், சுத்தமா ஆகி இந்த ஆத்மா சுத்தமாகி பெர்ஃபெக்ட் ஆயிடுச்சு. To balance karma, to bring God message to mankind. அதாவது இந்த பிறகு நான் எடுத்து உங்களை வாழ கொடுக்கிறேன். எது மேடம்? வாழ கொடுத்து எப்படி பாய்க்கிறது இன்னைக்கு வரைக்கும் மேடம். நம்ம இதுல அலர்ஜிஸ்க்கு மருந்தே இல்லை. அலர்ஜிஸ்க்கு மருந்தே இல்லை. ஆனா பிவிஎஸ் மருந்து இருக்கு. யார் வேணும் வந்து அலர்ஜி ஹீல் பண்ணிட்டு போகலாம். டஸ்ட் அலர்ஜி இருக்கு, பால் குடிக்க முடியாது, என்னென்னமோ இருக்கு. யாரும் வந்தாங்களே, என்ன அலர்ஜி அது? என்ன மருந்து? ஆன்டிபயோட்டிக்கா? அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அவ்வளவுதான், திரும்ப மாட்டேன். அது இருக்கா? தொட்டு இருக்கா? கொண்டு வா. ரெண்டு கொண்டு வாங்க. சிக் கொண்டு வந்திருக்காரு, அது கொண்டு வந்திருக்காரு. அது அப்படி பண்ணுங்க. யாரு போடுது? மை காட். என்ன போடுனா அபாத பாட்ட if matronly woman cook, அதாவது மாத விடவளை பொம்பளை சமைச்சாக்கா ஆத்த பிறவி வந்து தேவையா போட்டாங்க. அப்படின்னு ஒரு குருஜி போட்டுக்காரு அம்மாட பாட்டுல குஜராத்ல. அவரோட இன்ஸ்டிடியூஷன் அவர் போட்டுக்காரு பாருங்க. இந்தாலே நிச்சயமா ஆப்பிரிக்கால பிறந்து வைரஸ் தான் பிறகு கீழே நான் அவரை பிளஸ் பண்றேன் மேடம். ரெண்டு மாசம் போயிருக்காரு பாருங்க. அந்த நடந்து திருப்பி எனக்கு பாருங்க எப்படி ஒரு கேவலமா இருந்தாலும் எடுத்து முடியும். அவங்க அக்கா தங்கச்சி பரத்துல அவன் அம்மானும் அவங்க ஒரு பொண்ணு அவங்க இப்பதான் பண்ண முடியுமா சார்? அதாவது இந்த மாதவழி பொம்பளைக்கு சமைச்சாக்கா அடுத்த பேரு தேவையா பிறப்பாங்க. என்ன சார் இந்த மாதிரி இறைவன் எப்படி தான் பார்த்துட்டு இருக்காரு? செக் பண்ணிட்டு யார் செக் பண்ணுவா? எப்படி செக் பண்ணுவாங்க? சம்பளம் யாருக்கு? சம்பளம் எப்படி இருக்குது? எப்ப ஓகே வைங்க. யோ என்ன எவ்வளவு நேரம் கொண்டிருக்க? சரி இது இது அண்ணனுக்கு மருந்து இருக்கு. அண்ணே எதனா ஆன்டிபயோட்டிக் உனக்கு எது அலர்ஜி? எல்லாமே அலர்ஜி. இப்ப நானும் சாப்பிட முடியாது.
மேடம் கேமரா இருங்க மேடம் இப்படி போங்க கேமரா கேட்குறீங்க இவர் ஹெல்ப் பண்ணுவோமா ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டு ஹெல்ப் பண்ணுவோங்க எதியா அம்மா ஃப்ரெண்டு எரியா அம்மா ஃப்ரெண்டு ஒன்று மட்டும் புரியா நான் டாக்டர் எனக்கு தெரியாது உங்களுக்கு எது வேணும் உனக்கு எதையா சாப்பிட போறேன் சரி இதுக்கு மருந்து என்ன இதுக்கு மருந்து பண்ணையா அது கொண்டு வரலையா சாப்பிட ஓகே ரைட் அப்புறம் நீ செத்து போறப்ப நம்ம எனக்கு தான் பாருங்க சரி நான் பாருங்க ஓகே செக் பண்ணுவோம் அவர் சொல்றாரு எவ்வளவு வருஷமா இந்த ஒரு எனர்ஜி அமாக்ஸ்லி 15 years மேல அவருக்கு வந்து இந்த மருந்து அலர்ஜி அதனால அவர் ஆன்டிபயோட்டிக் சாப்பிட மாட்டாரு சரியா சார் வேற மருந்து இந்த அமாக்ஸ்லின் ரைட்டா சரி இந்த புடிங்க கவிங்க இந்த மாதிரி செக் பண்ணும்போது என்னைக்குமே அந்த மருந்தை வந்து ஸ்ப்ளீச்சர் வைக்கணும் ஆனா ஹலோ நல்லா கேட்டுக்க இந்த மாதிரி பண்ணும்போது you must make sure the client is not suffocating புரியுதா சார் அப்புறம் என்ன மூச்சு திணறும் மூச்சு விடாம அந்த மாதிரி நீங்க செய்றீங்க அது ஏன்டா நான் பண்றாங்க ஓகே இந்த மாதிரி மூச்சு நீங்குது அதான் நோ ப்ராப்ளம் ஓகே செக் பண்ணும்போது எஸ் இவருக்கு வந்து இது வந்து அலர்ஜி சூப்பர் அலர்ஜி எல்லாம் கண்ணு மூக்கு எல்லாமே அலர்ஜி அவருக்கு ஹார்ட் இல்லை முக்காசி மூஞ்சி காது வாய் எல்லாமே அலர்ஜி அவருக்கு ஹார்ட் இல்லை ஸ்டமக் இல்லை ஆனா சக்கரை செல்லம் இவருக்கு இது அலர்ஜி ஓகே கண்டுபிடிங்க இப்படிங்க பாருங்க போகுது 100 போகுது 100 million 200 million billion trillion zillions சார் ஜில்லியனா வந்து 100,000 trillion times அந்த லெவல் போச்சு zillion 100 200 300 400 700,000 zillion times is the allergic energy of this for you yeah இந்த மெடிசன் எடுக்கிறதுக்கு காரணம் பிளாக் எனர்ஜி தெரியாம பிளாக் மெடிசன் தெரியாம ஆன்டிபயோட்டிக் ரைட் தெரியாம சாப்பிடுறாரு ஓகே டாக்டர் ரைட் வழியினால அவங்களுக்கு என்ன பிளாக் தெரியும் அவங்களுக்கு அது அடுத்த மெடிசன் போகும்போது சரி இப்போ வந்து உங்களுக்கு சாப்பிட்டாக்க எப்ப வந்து மூணு நாள் வீங்கும் சாப்பிட்ட ஒரு